தூய்மை பணியாளர்களுக்கு இவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, மீதி நாள் என்ன பண்ணீங்க? இல்ல உணவு வரது இல்ல அப்படின்னு நான் சொல்லி சொல்ல, ஒரு நாள் சொன்னாங்க. நீங்க கொடுத்தீங்க, ஒரு நாள் என்ன பண்ணீங்க? ஒரு ஃபோட்டோக்காக தான், ஃபோட்டோ ஷூட்டு தான், முழுக்க முழுக்க ஃபோட்டோ ஷூட்டு தான். ஃபோட்டோ ஷூட் கொடுத்து நாங்கள் 3 நேரம், நீ 3 நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பொதுவாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களே உற்பத்தி, அதாவது என்ன சொல்கிறது, அவங்களே செஞ்சுக்கிறதுக்கான ஒரு அவங்க என்ன கேட்குறாங்க, அடிஷனல் பேமெண்ட்டாக கேட்குறாங்க. வேலை பார்க்கறதுக்கான சம்பளத்தை கேட்குறான், அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அதுக்கு தான் நான் 2 நேரம் சாப்பாடு போட்டேன், 3 நேரம் சாப்பாடே போட்டுவிட நீங்கள் சொல்லிங்க இப்போ பின்னாடி. ஏன்னா நீங்கள் ஆர்எஸ் பாரதி வந்து ஆர்எஸ் பாரதி வாயிலேருந்து வரதெல்லாம் வந்து விஷம். ஏன்னா சர்வசாதாரணமாக நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்பாரு. அதாவது என்ன சொல்கிறது, நீதிபதி அந்த இதுக்கே வந்து நீங்கள் போட்ட பிச்சைங்கிறீங்கன்னா அப்புறம் நீங்களாம் சாப்பாடு போட்டு அடுத்த வருஷம் நீங்கள் சொல்லி காமிப்பீங்க, நான் போட்ட உனக்கு பிச்சை அப்படின்னீங்க. ஸோ அது ஒரு என்ன பேசுகிறோம், அது வந்து யாரையா பாதிக்குமா, மனதை பாதிக்குமா, அந்த இதெல்லாம் கிடையாது. நமக்கு நம்ம ராஜா, நம்ம தான் ராஜா, நம்மளை யார் எதுவும் செய்ய முடியாதுன்னு என்ன சொல்கிறது, ஒரு அகம்பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 3 மாதத்தில் மாறிடும்.